இந்த மாமரம் வாங்கி வச்சது அப்படியே பாருங்களேன், குச்சி குச்சா ஆகி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போகுது. நம்ம இதனுடைய தண்ணி ஊற்றிடலாம். என்னங்க பூவம்பட்டி வந்து எங்க இந்த தண்ணியில வந்து நீந்தி பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து எங்களோட டியூட்டி என்னன்னாக்கா, ஒரு டிசம்பர் பூச்செடி தான் வைக்க போறேன். அது சின்னதாக ஒரு கவரில் வாங்கிட்டு வந்தேன். அது பாட்டுக்கு மடன்னு வளர்ந்து போச்சு. சரி, இப்போ டிசம்பர் மாதம் வரப்போகுது இல்லைங்களா, அதனால் ஏதோ வச்சாக்கா பூ பூக்குங்கிறதுனால இங்கே வச்சு விடலான்னு வச்சிட்ருக்கோம். இப்போ நான் டோட்டலாக டிசம்பர் செடி வந்து எல்லா செடியும் பூ பூக்கும் போது உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, எனக்கே தெரியல என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத. ஒரு 2 கலர் தான் பூத்துட்ருக்கு. மொத்தமாக எல்லாம் பூக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன்ல எவ்வளோ பெருசு வளர்ந்து போச்சு பாருங்க, நெடுன்னு வளர்ந்து போச்சு. இன்றைய நடவு முடிஞ்சிருச்சு. எங்கடா ஏரோப்ளைனையே காணோம், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம்னு நினச்சேன். போகுது பாருங்க, தெரியுதா? இதோ பாருங்க, ஏரோப்ளைன் சூப்பராக போயிட்டு இருக்குது. சொயின்னு போகுது. தண்ணி கொஞ்சம் கொண்டு ஊற்றிருங்கண்ணா. தண்ணி ஊற்றிட்டுறேன். சூப்பராக டேலியா பூ இங்கேயே இருக்குது. இங்கே இருக்கிற டேலியா பூவே பிச்சுக்கலாம். இதோ ஒரு செடி தான் வச்சேங்க, ஆனால் நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது. பூத்ததே தெரியறதில்ல பாருங்க. அழகாக இருக்குல்ல பூவு, செம்ம சூப்பராக இருக்குது. சரி, இதில் ஒரு 2 பூ பறித்து வச்சுக்கலான்னு தான் இன்றைக்கி வந்து ரோஸ் பறிக்கல. கட்டரை கொண்டு வந்துருக்கணும். அழகு அது வேண்டாம், இந்த பறிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பழசாயிருச்சு. 3 பூ பறிச்சிட்டேன். ஒரு 2 செடி வாங்கி வச்சேன், ஆனால் இதில் 1 தான் நல்லா பழச்சிருக்குது. இது ஒன்றும் நல்லா சூப்பராக பூத்துட்டே இருக்குது. மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னே தெரியல, இந்த மாமரம் வாங்கி வச்சது அப்படியே பாருங்களேன், குச்சி குச்சா ஆகி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போகுது. ஏன்னே தெரியல. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி குச்சி ஆகி அப்படியே தலையெல்லாம் அப்படியே கருவிட்டு வருது. ஏன்னு தான் தெரியல. இது மாதிரி 2-3 மாமரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்னடா அப்படி ஆசையாக வாங்கி வைக்கிறோம், இந்த மாமரம் இப்படி குச்சி குச்சியாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குச்சிங்களை ஒடிச்சோமாக்கா உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்க. இதான் நோவுலாம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த குச்சி இப்படி ஆகுதுன்னு தெரியல. இப்படி தான் கருவிட்டு போயிடுது பாருங்க. என்ன காரணம்னு தெரியல. ஓகே, நான் பூ பறிக்கணும்னு சொன்னோன்னே இந்த அண்ணன் போய் மேல்காட்டில் போய் பூ பறிச்சுருக்கிறாரு. ரோஜா பூவை நல்லா வெடிச்ச ரோஜா பூவை பறிச்சுருக்கிறாரு. ஆனால் எப்போ பறிச்சாலும் மொக்கா பறிச்சிட்டாங்கன்னா, வெடிச்சாக்கா பூவெல்லாம் வந்து உதிர்ந்து போயிடும். சரியா? இது குச்சியா தான் இருக்குதா கொண்டு பாரு. அது எல்லாம் கறி பழம் விட்டு வந்துட்டேன். சரி, நீ சொன்னு தான் பறிச்சுட்டேன். இந்த இங்கே இருந்துச்சு பாருங்க, 3 பூ பறிச்சுக்கிட்டேன். இந்தா நான் பூ பறிக்க வரேன்னு சொல்லவும் அவரே பறிச்சுட்டு வந்துக்கிறாரு. சூப்பர். சாமிக்காக எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த வண்டிக்கடை சுண்டல் தாங்க செய்ய போகிறேன். ஏதாவது சாயந்தரம் வந்தால் ஏதாவது 1-2 செஞ்சு தருவேன். வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி செஞ்சு தருவேன். ஏன்னா நமக்கு சாரீ கடையில் எல்லாம் கொரியர் போட்டு பார்சல் அனுப்புறதுக்கே எனக்கு சரியாக போயிருங்களா. கிடைக்கிற டைமு 1 நாள் 2 நாள் டைம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன், நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோமா போதுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதை மட்டும்தான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு. இப்போ எல்லாமே அரைச்சி ரெடியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஏன்னா கேள்வியே இல்லைங்க. சூப்பராக அரைச்சாச்சு. இதுக்கு மேலே தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சது. எண்ணெய் ஊற்றியாச்சு, அதை அரைச்சதை எடுத்து அதில் போட்டுற வேண்டியது தான்.
கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு நம்ம வந்து அதில் உப்பு போட்டிருக்கிறோம், நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம, அதனால் அதுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கணும். இதுக்கு மட்டும் உப்பு போட்டோமா போதும், ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்குது. உப்பு போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியும் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மிளகாய், இது வந்து குழம்பு மிளகாய் தூள், இது காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்கு, கலருக்கு. இது வந்து கொத்தமல்லி தூள். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு அவ்வளோக்கு இந்த கரம் மசாலா பிடிக்காது, அதுதான் கொஞ்சோண்டு போடுறேன். நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டெல்லாம் சேர்த்திட வேண்டியது தான். அவ்வளோதான் வேலையை நமக்கு டோட்டலாகவே. ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க. இந்த டைமில் வந்து நம்ம இதனுடைய தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வர நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டலை போட்டுடலாம். இப்போ நம்ம சுண்டல் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியாச்சு. கொஞ்ச நேரம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நம்ம. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம வண்டிக்கடை சுண்டல் ரெடி. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்படியே மேலே தூவிக்கலான்னு சொல்லிட்டு. இப்படி தான் தூவி சாப்பிடுவாங்க கடைங்களில், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று மொத்தத்தில் சத்தானது ஒன்று பசங்க வந்தால் கொடுத்தோமா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. பசிக்கிறதுக்கும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் கொண்டு போய் கொடுக்குறேன் விகாஸ் தம்பிக்கு. சூப்பராக இருக்குது டிவி, நல்லா சினிமா தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போலாம் வந்து நாங்கள் போய் சினிமா தேட்டருக்கு அவ்வளோக்கு போகிறதே இல்லை, இதுலேயே நான் உட்காந்து பார்த்துக்கிறது. ஆனால் என்ன, எனக்கு போட்டு கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறோம். ஏண்டா கற்றுக் கொடுத்தா நான் போட்டுருவேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறியா? இல்லை இது ஒன்று, அப்புறம் அந்த இன்னொரு ஆட்கள் இது இருக்கா, மாற்றி போடுறது கொஞ்சம் இதாக இருக்கணும். நோ ப்ராப்ளம். சரி, எனக்கு கற்றுக் கொடு. ஓகே. இன்னைக்கு வந்து இந்த சாரீ தான் வந்து நான் நம்ம வண்ணவல்ல போட்டேன், டெம்பிள் டிசைன் சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் வந்து இது வந்து எவர் கிரீன் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுதான் சாட்சி. இது ஏன்னாக்கா இது எப்பவுமே இந்த டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைனு. எனக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு எனக்கு எங்கள் சித்திங்க எடுத்து கொடுத்த சாரீ தான் இந்த சாரீ. பட்டு சாரீ, பியூர் பட்டு சாரீ, கோப்டெக்ஸ் எடுத்தது. எதுவுமே ஆகலைங்க, அப்படியே சூப்பராக இருக்குது சாரீ. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்போ தண்ணி பட்டுருக்குது. உடனே என் பையன் எதுவுமே ஆகலைன்னு இங்கே தொட்டு கட்டுறோம், என்னமோ ஆயிருக்குன்னு. இப்போ இதை தண்ணி பட்டுருக்கு இது பண்ணுவோம், மற்றபடிலாம் எதுவும் ஆகலை. எனக்கு வந்து 4 பேர் சித்திங்க, 4 பேருமே வந்து எனக்கு வந்து பட்டு சாரி இந்த மாதிரி வந்து ஜருகை இல்லாத பியூர் இந்த மாதிரி பட்டு சாரிங்க தான் எடுத்து வச்சாங்க. 4 கலரில் விதவிதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் எடுத்து வச்சாங்க. அது 4மே எதுவுமே ஆகலை, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி என் கல்யாண சாரி கூட அந்த ஜருகையெல்லாம் அப்படியே ரக்கா ஒரு மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்த சாரி வந்து எதுவுமே ஆகலை. அதனால இந்த டெம்பிள் டிசைனுங்கிறது எவர் கிரீன் டிசைன். ஓகே, சரி, நான் கோயிலுக்கு இப்போ ரெடி ஆகிட்டேன். நம்ம கோயிலுக்கு போய் ஈஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்கிறாங்க கோவிலில், அதுக்காக தான் இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். விகாஸ் தம்பிக்கு வேண்டுதலை வச்சது அது போய் நிறைவேற்றியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ரைஸ் வாங்கி கொடுத்துட்டோம். இன்னைக்கு அதை சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, நாமளும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடலாம். ஓகே, பார்த்துட்டு போகலாம். எங்கள் மாமியாரும் கோவிலுக்கு வரதா சொன்னதுனால கார் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் பைக்லேயே போயிட்டோங்க.
இந்த கோவில் வந்து மேச்சேரி டவுனுக்குள்ளேயே இருக்குதுங்க. அதனால் நம்ம போனால் உள்ளே போய் அப்படியே போக வேண்டியதுதான். ரொம்ப பழமையான கோவிலுங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலாம் வந்து அங்கேருந்து இங்கே கோவிலுக்கு வந்து நடந்தே வருவேன். ஏன்னா குழந்தைங்க எனக்கு 4 வருஷம் இல்லைங்களா, அதனால் ஒரு பிரதோஷம் கூட விட மாட்டேன். எல்லா விசேஷத்துக்கும் வந்துடுவேன். சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வரைக்கும் அங்கே 7:30 8 மணி வரைக்கும் இருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். அதனால தாங்க நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கே போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். எத்தம்பி ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சா பட்டை போட்டு விட்டாரா? இந்த சாதம் வந்து சாமி மேலே அன்னப்பிரசாதத்துக்கு வைக்கிறாங்களா, படைக்கிறாங்களா, அந்த சாதத்தை வந்து குழம்புல பெற்று கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. பிரசாதத்தை எல்லோரும் சாப்பிட்டோங்க ஆளு கொஞ்சமாக. அதுக்கப்புறமேட்டு கோவிலை சுற்றி இருக்கிற சாமிங்களை எல்லாத்தையும் கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமியாரும் சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பு வந்து மதியமே வந்து கும்பிட்டாங்க. அன்னபிஷேகத்துக்கு வந்து மதியமே சாமி கும்பிட்டாங்க. இல்லாட்டினா சாயந்தர டைமில் தான் கும்பிடுவாங்க. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் முன்னையே கும்பிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேச்சேரியில் இருந்த ஈஸ்வரன் கோயில். அதனால் ஆதிக்காலத்து கோவில். இந்த கோயிலை சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த மாதையன் கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த மாதையன் கோவில் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மலை மேலே தாங்க இருக்குது. இது இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணி புதுசாக வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் அங்கேயும் போனோம். நாங்கள் மாதம் பௌர்ணமிக்கு அங்கேயுமே வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமுமே. கரெக்டாக பூஜை நடக்கும் போதெல்லாம் நாங்கள் அங்கே போயிட்டோங்க. போய் கரெக்டாக பூஜையில் கலந்துக்கிட்டோம் நாங்கள். இந்த கோவிலில் வந்து அன்னாபிஷேகம் வந்து சாயந்தரமாக தாங்க செஞ்சாங்க. நாங்கள் போகும்போதில் தான் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் சாமியை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி. சாமி அலங்காரமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களுமே பாருங்களேன். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. நம்ம எப்படி ஓங்காளியம்மன் கோவிலில் முன்னாடியே வாசலில் உட்காந்துக்குவோமோ அதே போல் தாங்க இங்கே மாதையன் கோவில்லையும் எல்லாமே கோவிலுக்கு முன்னாடியே எல்லோரும் உட்காந்துக்கிட்டோம். அங்கேயே எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க. சாப்பாடு, பருப்பு சாம்பார், அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, ரசம், ஜிலேபி, இது மாதிரி இத்தனை ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே திருப்தியாக சமப்பந்தி விருந்தில் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அதுவும் மலை மேலே இருக்குது. மலை மேலே இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கெலாம் வந்தமாக்க மேலேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மேச்சேரி ஃபுல்லாக லைட் எரியுது இல்லைங்களா, இந்த லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால தான் வந்தோம். நாங்கள் மாதம்லாம் வர முடியறதில்ல. ஆனால் என்னைக்காவது இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டேயில் மட்டும்தான் நாங்கள் வருவோம். அன்றைக்கே வந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் வீடெலாம் பாருங்கள் அங்கே தெரியுது இங்கேருந்து பார்த்தாக்கா. ஆனால் லைட்டு மட்டும் தான் தெரியும், வீடு தெரியாது. நைட்டில் பார்க்குறோம்ல, அதனால் சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து பார்த்தா நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில், சிஸ்கால் கம்பெனி எல்லாமே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஏற்காடு, அதே சொல்லுவாங்களா, வியூ பாயிண்ட்டு.
ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஆமா, மலை மேல இருந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு ஏற்காடு வியூ பாயிண்டா போயிருச்சு. ஓகே, சூப்பரா இருக்குல்ல. மேச்சர்லாம் வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. மேச்சர்லாம் வந்தா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர்டா. மேச்சர் அப்படியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உனக்கு. அதுல வந்து நம்ம ஊரை நாம தான் பெருமைப்பட சொல்லணும். ஆமா என்னங்க என்ன சொல்ற மாதிரி என்னங்க கூவம்பட்டி வந்து எங்க இந்த தண்ணியில வந்து நீந்தி பாருங்க அப்படிங்கிற மாதிரி எங்க மேச்சேரி வந்து பாருங்க, சூப்பரா இருக்குது. இதுல நெசவு தொழில் இருக்குது. இதுல வந்து நல்ல மேட்டூர் டேம் தண்ணி சூப்பரான தண்ணி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். பத்திரகாளியம்மன் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, கோவில் இல்லாத கோவிலே இல்லை, எல்லா கோவிலும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வசதிகளும் நிறைஞ்சதுதான் நம்ம மேச்சேரி மாவட்டம். ஓகே, மாவட்டம் தான் மேச்சேரி. எங்கப்பா மேச்சேரி மாவட்டத்தை மாத்தீங்க? இல்ல, மேச்சேரி பேரூராட்சி எங்களுது. நகராட்சியா மாறப்போகுது. இப்ப நகராட்சியா மாறப்போதான். அதனால சேலம் வரவீங்க கட்டாயமா எங்க மேச்சேரியை வந்து பாருங்க. கூவம்பட்டியை போய் நீங்க தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது எங்க மேச்சேரி வந்து நீங்க பாக்குறதுல தப்பே இல்லை. இதுல எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது எங்க ஊர்ல. ஓகே, வாங்க வந்து பாத்துட்டு போங்க. அப்படி சுமதி அம்மாவையும் வந்து மறக்காம பாத்துருங்க, சரியா? ஏன்னா உனக்கு கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பெரிய நந்தி பாருங்க. நந்தியோட காது சந்தில இருந்து நிலாவை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? காது சந்தில இருந்து பாக்குறீங்க. இங்க இருந்து பார்த்தா நல்லா இருக்குது. அத்தியா காது சந்தில இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்குது நிலாவை. ஓகே, இப்போ நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நாங்கள் மலை மேலே இருக்கிறோம். இந்த கோபுரம் தான் வந்து பத்ரகாளி அம்மன் கோவில். அதுக்கு அந்தாண்ட பாருங்களேன் நிறைய நெருக்கமாக லைட் இருக்குல்ல, அதான் வந்து JSW கம்பெனி. நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ தெரியும் பாருங்க, இது வந்து நம்ம JSW கம்பெனி. இது வந்து நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில். ஓகே, மேலேருந்து பார்த்தா நமக்கு தெரியுது. இங்கேருந்து பார்த்தாவே நம்ம வீடு தெரியும். ஆனால் வீடு அந்த பக்கம் போய் பார்க்கணும். அவ்வளோதாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் நின்று அங்கேயே நியாயம் பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவை நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.